Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிங்கப்பூரில் பழவேற்காடு நண்டு மசாலா செய்ய போகிறோம். ஸோ சிங்கப்பூரில் ரொம்ப ஸ்பெஷல் லைவ் கிராப்ங்க. ஸோ அந்த லைவ் கிராப்பை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு நண்டு மசாலா. ஸோ ஒரு நண்டுமே ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி இந்த கிராப் மசாலா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவை நான் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அண்ட் 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் மிளகு, சீரகம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அண்ட் இந்த நண்டு பாருங்கள், நான் வாங்கி மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் தான் நண்டுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தாளிக்க நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது மட்டும் தான் போட போகிறேன். அது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நார்மல் டேபிள் சால்ட் இருந்தாலும் அதே போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு இன்னும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. ஸோ எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நண்டை ஆட் பண்ணிடலாம். இந்த நண்டு கால்லாம் ரொம்ப பெருசாக இருக்க தொட்டு லைட்டாக கத்தியில் தட்டி விட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ நார்மல் நண்டுனா அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மட்டும் லைட்டாக தட்டி விட்டுட்டு ஆட் பண்ணோன்னா உள்ளெல்லாம் நல்லா மசாலா ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, தேங்காய், வெங்காயம், மிளகு, சீரகம் போட்டு, ஸோ அதை போட்டு இப்போ ஆட் பண்ணிட வேண்டியதான். மசாலாவை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நண்டு சூப்பராக வெந்துடும்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நண்டு மசாலா ரெடி. நல்லா அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் அது நண்டு ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியெலாம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இறக்கி வச்சிட வேண்டியதான். எங்கள் லிட்டில் ஜட்ஜும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.